குட் ஆஃப்டர்நூன். மண்டே லஞ்ச் சிக்கன் குருமா, உருளைக்கிழங்கு போட்ட சிக்கன் குருமா, சில்லியா செய்கிற மாதிரி வருமா வித் பீன்ஸு பொரியல். எல்லோரும் கேட்குறாங்க என்னங்க இவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றீங்களேன்னு. நான் கொஞ்சம் தாங்க சாப்பிடுவேன், நிறைய சாப்பிட மாட்டேன். இந்த முட்டை கூட நான் பாதி சாப்பிட்டு பாதி சில்லியாக கொடுத்துருவேன் மோஸ்ட்லி. ஏன்னா நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். இப்போ புதுசாக ஒன்று போட்டிருக்கீங்களா டிஷர்ட்? இது நிரோஜன் உன்னோட 5வது டிஷர்ட் பெஞ்ச். இது நல்ல ஒரு ஞாபகப்படுத்தினேன். தேங்க்யூ நிரோஜன். கண்ணா இன்னும் ஒரே ஒரு டிஷர்ட் இருக்கா, அதை சொல்லிட்டேன்னா உன்னோட கண்டென்ட் முடிஞ்சிச்சு. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் ரொம்ப சாப்பாடு பிரியன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் சாப்பாடு. டேஸ்ட்டு குறைஞ்சிச்சின்னா அது நான் சாப்பிடவே மாட்டேன். அது தேவமாக அமிர்தமாக இருந்தால் கூட சாப்பிட மாட்டேன். ஆனால் மரியாதை கொடுப்பேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வேணான்னா அதை அப்படியே விற்க மாட்டேன், சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அது வேஸ்ட் குப்பையில் அடிக்க மாட்டேன், அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன். எனக்கு பிடிக்குமா கொஞ்சமாக எடுத்து போய் பார்ப்பேன், பிடிச்சதுன்னா சாப்பிடுவேன். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கிற ஹேபிட்டு. அதுக்கேற்ற மாதிரி கடவுள் புண்ணியத்தில் எனக்கு பியூட்டிஃபுல்லான நல்லா செய்ய தெரிஞ்ச ஒய்ஃப் வந்தா. சரியண்டி சரி. சில்வியா ஃபோனில் நிற்கிறது பிடிக்காது, ஃபோன் எடுக்கிறது பிடிக்காது, எல்லாமே அலர்ஜி அவளுக்கு. ப்ரைவேட்டாக இருக்கணும். சம டேஸ்ட் குழம்பு இப்போ போட்டுருக்காங்க இந்த வீடியோவை. நான் சமைக்கும் போது நீங்கள் தூங்கிட்டீங்க. இதை போட்டுங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எத்தனை பேருக்கு. சிம்பிளாக எப்படி இந்த குழம்பு செய்யறதுன்னு குருமா மாதிரி பரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். தோசைக்கு பரோட்டாக்கெலாம் எப்பவுமே கீ ரைஸ் செய்வா. வேணாம் செய்திருக்கியா உனக்கா? எனக்கு வேணாமா, நான் ஒயிட் ரைஸ் வைக்கிறேன். ஈவினிங் சாப்பிட வேணாம். பட்டர் சிக்கன் செம்ம டேஸ்ட்மா. பீன்ஸ் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. வீட்டில் சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதோ நமக்கு இருக்கிறத வச்சு நல்லா சாப்பிட்லாம், சூப்பராக வாழலாம் அந்த வாழ்க்கை. பசங்களை பெருமையாக அடுத்தவங்களை பார்த்து சந்தோஷம் பண்ண, இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு. அதான் வாழ்க்கை. நான் எப்பவுமே அப்படி தான் நினைக்கிறது. நம்ம எதுக்கு அடுத்தவனை பார்த்து புறம்பட்டு நம்மளுக்கு சூனியை வச்சுப்பானே. தேங்க்யூ சொல்லுமா. காட் பிளஸ் யூடா.